மகிழ்ந்தோனே ஆடிய ஈசனே அருள் தரும் புத்திரனே
ஜெயித்தோனே அமரர் சிறை மீட்டோனே சூரனை தவதை தோழனே சுப்பிரமணியம் மால் மருகா வேல் முருகா மாயனுடைய திருமருகா தங்கனே வடிவே குரவள்ளி மணவாளா பன்னிருகை வேலோனே பணிந்தே நான் உன் பாடுகின்ற இந்த பழனி மலை வேல் முருகா அருள் புரிவானே அருமுகன திருமுருகா திருமுருகா அருமுகன திருமுருகா திருமுருகா வந்து அருள் புரிவாய அருள் முருகா அருள் புரிவாய அருள் முருகா அருள் புரிவானே ராமா உன்னை பலகாலம் உனைத்தொழுவேனே ராமா உன்னை ராமா உன்னை மானூர் வட்டத்தில் மேன்மையோடு அமைந்த திருநகரம் கீர்த்தியோடு புகழ் படைத்த கீழப்பிள்ளையார் குளம் மாநகரில் எழுந்தருளி ஆலயம் கொண்டு அருள்பாலிக்கும் அருள்மிகு முத்து வீர சுவாமி ஆலய திருவிழாவில் இன்று வெள்ளிக்கிழமை மங்களகரமான மதிய கொடை விழா ஆரம்பமாகிவிட்டது. இந்த மதிய கொடை விழாவில் இந்த மேன்மிகத்த விழிசையில் ஆண்டவனாகிய அருள்மிகு முத்து வீர சுவாமியினுடைய சரித்திர கதை இப்போது வில்லிசையில் ஆரம்பமாகின்றது. முத்து வீர கதைய பாட பெருமானே மதுரை வீர மன்னர் வைத்து வீர முத்து வீரசாமி கதைய பாட
கட்டும் மாடு கட்டி போரடித்தால் மாளாதி சென்னல் என்று ஆனை கட்டி போரடிக்கும் ஆனை கட்டி போரடிக்கும் பாரத நாடாதீர பார்வை இந்திய நாடாதீர பாரத இந்தியாவில் அதிகரையான் அதில் பட்டணமா ஏ காசி நகர் பட்டணமா அந்த காசி வாழ நாடகிலே காண்டு இந்தியாவில் வற்றாத ஜீவநதியாய் சரி வளம் பெருகும் நதி என்று புகழ்பெற்ற கங்கா நதி. அந்த கங்கா நதி தீரத்திலே சரி காசி மாநகரம் அக்காலத்திலே பழம்பெரும் நகரம், இப்போதும் புது பொலிவுடன் விளங்கு நகரம், தெய்வீகம் நிறைந்த நகரம் அந்த காசி மாநகரம். அப்படிப்பட்ட காசி மாநகரத்தை தலைநகராக கொண்டு அவனியிட 56 தேசத்தையும் ஒரு குடைக்குள் ஆண்டு வந்தார் காசி மன்னனாகிய துளசிராஜன். ஏற்கான பேரு துளசிராஜன். காசிவள நாட்டை ஆண்டதினாலே அந்த மன்னனுக்கு காசிராஜன் என்று பெயர். அப்படிப்பட்ட காசிராஜனாகிய துளசிராஜன் தன் மனைவியான மங்கையர்க்கரசியோடு காசிவள நாட்டை எப்படி ஆண்டு வந்தார்கள் தெரியுமா? அவர்கள் கொண்டவனோ குவலயத்தை ஆண்டு ஆளேனும் தேவியும் அகில இந்தியாவை ஆண்டு மன்னவனோ தேவியுமா மண்டல மாநிலத்தை அரசு செய்தார் மண்டல மாநிலத்தை அரசு செய்தார். காசிவள நாட்டை ஆளும் காசி மகாராஜனுக்கும் அவர் மனைவி மங்கையர்க்கரசி பெண்ணாளுக்கும் கல்யாணம் ஆகி அவர்கள் கணவனும் மனைவியும் கலந்து கூடி வாழும் போது காசி மகாராஜனுக்கு ஆண்டவன் கிருபையாலே நாடிற்கு நகரில் அவர்களுக்கு ஆன நாடான பிள்ளை இல்ல சொத்துருக்கு சுகம் சொத்தாழ பிள்ளை இல்லை ஒன்றுக்கு பொருள் இருக்கு அவர்களுக்கு புவியாழ பிள்ளை இல்லை புவியாழ பிள்ளை இல்லை
அரண்மனை ஆஸ்தானம், சரி, யானைப்படை, தேனைப்படை, ஆமா, குதிரைப்படை, ஒட்டகப்படை, காலாட்படை, ஆமையா, அனைத்து சௌரியங்களோடு ஆமா, அகில உலகத்தையும் ஒரு உடைக்குள் ஆண்டு வருகின்ற காசி மகாராஜனுக்கு கோடான கோடி செல்வங்கள் இருந்தும் பிள்ளை இல்லை. குழந்தை இல்லை. பிள்ளை இல்லாத காரணத்தினால் காசி மகாராஜனுடைய மனைவியான ஆமா அந்த கயல்விரியான கற்புக்கரசியான சரி மங்கையர்க்கரசியானவள் என்ன கணவனாகி காதிராஜனத்தே சொல்கின்றாள். என்ன சொல்லி? என் கணவனாகிய புராணபதியே. ஆமா, அந்த காதிராஜனுடைய மனைவியின் ஏற்கான பேர் கற்பூரவல்லி. ஆமா, அப்பேற்பட்ட ஆமா காதிராஜன் மனைவியான கற்பூரவல்லி கற்பூரவல்லி கணவரை பார்த்து சொல்றான், மன்னா என்ன அவருக்கு திருமணமாகி 12 வருஷம் ஆகுது. ஆமா, கோடான கோடி செல்வம் இருந்தும் குழந்தை இல்ல. கொண்டவனும் தேவியும் கூடி வாழும் காலத்தில் கணவனும் மனைவியும் நாம் ஆமா கலந்து கூடி வாழுகின்ற நாளிலே சரி கடவுள் அருளால் எல்லா செல்வமே இருந்தும் நமக்கு பின்னாலே நம்முடைய பேர் சொல்ல நமது நாட்டை ஆள்வதற்கு நமக்கு ஒரு பிள்ளை இல்லையே. என்ன இருந்து என்ன செய்ய என்ன செய்ய பாசத்தோட வாழும் ஒரு பாலகம் பிறக்கலைய பாராள பிள்ளை இல்லையவாராஜம் ஓடி செல்வம் நமக்கு இருந்தும் குழந்தை செல்வம் நமக்கு இல்லையே. அனைத்து செல்வம் நமக்கு இருந்தும் ஒரு ஆணும் இல்ல பெண்ணும் இல்லையே. பிள்ளை இல்ல காரணம் எந்த இடத்து பெண்கள் எல்லாம் இறுதி மாறடி என்று எல்லோரும் இறுதி என்று கேட்கும் பாவி இறந்துட்டாலும் குற்றமில்லை. மாநிலத்து மக்கள் எனக்கு மதலை இல்ல காரணம் போன்ற மங்கையர்கள் மலடி மாநிலத்தில் மன்னவனே என் கணவா மன்னவனே என் கணவா மலடிப்பட்டம் மாறுவதப்போ பாதகினா மகனை பெற்று எடுப்பதப்போ என்று சொல்லி ராஜனுடைய தேவி அவள் அவளும் அருகி கண்ணீர் வடிப்பாளா அழுகின்றாள் தொழுகின்றாள். அரசனாகி காதிராஜன் மனைவியான மகாராணியான கற்பூரவல்லி பிள்ளை இல்லா குறை தீர அரசனாகி காதிராஜன் என்ன தன்னுடைய மனைவியின் ஆலோசனை கிணங்க குழந்தை இல்லா குறை தீர கோடான கோடி தானதர்மங்களை செய்தார்கள். சரி, போகாத கோவில் இல்லை, வணங்காத தெய்வம் இல்லை, அனைத்து தான தர்மங்களை செய்தும் அப்போதுதான் அவர்களுக்கு பிள்ளை இல்லை.
இந்த நேரத்தில் என்ன ஏந்திழையான மகாராணியான கற்பூரவல்லி என்னய்யா அண்ணவா கோடி தர்மம் செய்தனோ குழந்தை இல்லையே குழந்தை இல்லையே மன்னா என்ன பாவத்தை என்ன அநியாயத்தை செய்தமோ தெரியலையே தெரியவில்லையே என்று மீண்டும் ஆமா அழுது புலம்ப சரி. அரசனாகிய காதிராஜன் ஆமா. அன்பு மனைவியை பார்த்து சொன்னான், பெண்ணே என்ன எத்தனை பாவங்கள் எத்தனை கர்மங்கள் ஆமா முன் பிறவியிலே எத்தனை அநியாய பாவத்தை செய்திருந்தாலும் இருந்தாலும் அகிலம் போற்றும் ஆமா காவிரி போற்றும் ஆ, நம்ம காசிமா நகரத்திலே கங்கா நதி தீரத்திலே ஆமையா கோவில் கொண்டிருக்கிற காசி விஸ்வநாதர் சரி சாலாட்சி ஆமா அம்பாள் ஆலயம் சென்று சென்று நாம ஆ, தவம் இருந்து ஆமா நோன்பு இருந்து இருந்து காசியிலே தீர்த்தமாடி விஸ்வநாத பெருமானை சாலாட்சியும் வழிபட்டா வழிபட்டா எந்த காலத்தில் எந்த தலைமுறையில் ஆமா எந்த பிறவியில் செய்த பாவங்களும் விலகிவிடும் என்று ஆமா பெரியவர்கள் சொல்வார்கள். காசிக்கு போனா கர்மமெல்லாம் தொலைன்னு சொல்லுவாங்க. அதனால பெண்ணே கவலைப்படாதே, நமது குலம் விளங்க, நம்முடைய பேர்நாமம் துலங்க, நமக்கு பின்னால் இந்த நாட்டை ஆள ஒரு உத்தர வாக்கியத்தை நாம் கண்டிப்பாக இறைவனர்களால் அடைந்திடுவோம், கவலைப்படாத என்பதாக நினைத்து தன் மனைவிக்கு பல ஆறுதல் வார்த்தையை சொல்லி காசி மகாராஜனும் அவன் மனைவியான கற்பூரவல்லியும் ஒன்று கூடி காசி விஸ்வநாத பெருமானே தஞ்சம் என்று தங்கள் பட்டணத்திலே திருக்கோவில் ஒன்றிருக்கும் கங்கை கரை ஓரத்திலே கண்கண்ட தெய்வமாய் அருள்பாலிக்கும் காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு வந்தார்கள். காசி விஸ்வநாத பெருமான் ஆலயத்தில் வந்து காசி நதி என்ற கங்கையிலே ஸ்நானம் செய்து காசி விஸ்வநாத பெருமான் சாலாட்சி அம்பாள் ஆலயத்தில் கோவில் குடார வாசல்ல சென்று இறைவனான எம்பெருமான் காசி விஸ்வநாதன் சாலாட்சி வழிபட்டு கோவில் குடார வாசல்ல குழந்தைக்காக கொடியதம் செய்ய வேணும் என்று மன்னவனும் தேவி என்ன செய்தார்கள் தெரியுமா? என்ன செய்தார்கள்? அவர் சார்ந்த கொண்டு தரமணி 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 சந்தனத்தால் கோலம் போட்டு கோலம் போட்டார் கோலம் போட்டார் கோலம் போட்டார் கொண்டு தரமடி மன்னவனும் தேவியும் மஞ்சளையா கோலம் பன்னீரா தரமடி பாதார கோலம் போட்டு கோலம் விட்ட வாசலிலே வாழை அழகிரி தேங்காய் வானம் உடைத்து வைத்து தீப தூபம் தான் கொடுத்து ஆதி சிவனார் காசி விஸ்வநாதரை அன்னை சாலாட்சி அம்பாளை திட்டமுடன் மனதில் எண்ணி விஸ்வநாத பெருமானே அன்னை சாலாட்சி அம்பிகையே எங்கள் குலம் விருத்தியடைய இந்த கோவலயத்தை ஆழ்வதற்கு அழகான ஆண் குழந்தை ஆண்டவனே அருள வேண்டும் என்று காசிராஜன் அவன் மனைவியுமாக இறைவன் சிவனாரை நோக்கிய மண்டியிட்ட திருமுகம் விகரத்தையும் தலைமேல் ஏந்தி ஈசனத்தான் நோக்கிய விட்டகை எடுக்காமல் இந்த தல நிமிராமல்
குழந்தை வாரம் வேண்டும் என்று கொடிய தாவம் செய்து வாரார்கள் மாதளை வரம் வேண்டும் என்று அவர்கள் மாதவங்கள் செய்துவார் 41 நாளும் மட்டும் 41 நல்ல தவம் செய்து வாரா நல்ல தவம் செய்து வாரா சிவபெருமான் மந்திரமாய் ஐந்தெழுத்தை நெஞ்சிலே வைத்து அரகராரணே என்றும் சிவ சிவ சிவனே என்றும் சிவபெருமான் விஸ்வநாதர் சிவகாமி சாலாட்சி அம்பாளை நோக்கி 41 நாள் ஒரு மண்டலம் சரி உடையவன் ஈசனை நோக்கி குழந்தைக்காக கொடிய தவம் செய்தார்கள். உண்ணாம உறங்காம உடையவன் புகழை மறக்காமல் ஒரே நிலையில் அமர்ந்து குழந்தைக்காக உறுதியோடு தவம் இருந்தார்களாம். காசிராஜனும் அவன் மனைவி. இவர்களின் தவத்தை இறைவனாகிய சிவபெருமானாகிய விஸ்வநாதர் சாராட்சி அறிந்து நம்ம கோவில் கொடார வாசல்ல வந்து குழந்தைக்காக தவம் இருக்கின்றான் காசி மன்னனாகி துளசிராஜன். அவன் தவநிலை முற்று பெற்று விட்டது. அருள் புரிய வேண்டும் என்று சிவனும் சக்தியும் இழந்தருளி கோவில் கொடார வாசலில் தவம் இருக்கின்ற காதிராஜனுடைய கையிலே தீர்த்தமும் திருநீரும் அள்ளி கொடுத்தார் ஈசன். படக்குன்னு முழிச்சான் காதிராஜன். கடவுளை காணல. கையில தீர்த்தமும் திருநீர் இருக்கு. அப்பதான் காதிராஜன் மனையாளிடம் சொன்னா, பெண்ணே நம்ம 2 பேரும் குழந்தைக்காக கடவுளை நோக்கி கடந்தவன் செய்தோம். இப்ப கண்ணெதிரே கனவு கண்டது போல சிவனும் சக்தி வந்து எழுந்தருளி நினைத்தவரம் தந்தோம் என்று தீர்த்தமும் திருநீரையும் கையில கொடுத்தார்கள். கண் விழித்து பார்த்தேன், தெய்வத்தை காணல. தீர்த்தமும் திருநீரும் திருக்கரத்தில் விழுந்ததுனால காசி நாதனாய் விஸ்வநாதன் அருளாலே நமக்கு கை குழந்தை நிச்சயமாக கிடைக்கும். தவமானது நிறைவேற்றி விட்டது. தவம் பலித்து விட்டது, வரம் கிடைத்து விட்டது என்பதாக சொல்லி தன் மனைவியான கற்பூரவல்லியை அழைத்துக் கொண்டு கோவில் பிரகாரம் சுற்றி வந்து இறைவன் இறைவி தரிசித்து இன்பமயமாக இருவேறும் தங்களுடைய காசி பட்டணத்தில் உள்ள தங்களுடைய அரண்மனையிலே வந்து இறைவனால் கொடுக்கப்பட்ட தீர்த்தத்தையும் திருநீரையும் தன் மனைவியான கற்பூரவல்லியை கொடுத்து அவளை சாப்பிட சொல்ல அதனை வாங்கி அவள் உண்ண ஆண்டவன் அருளாலே காசி விஸ்வநாதர் கொடுத்த தீர்த்தம் திருநீரை உண்டதினால் காதிராஜன் மனைவியான கற்பூரவல்லி அவாந்து முதல் ஆண்டவனார் கிருபையால அரங்கிலியும் கற்பமான உடேறிய ஒரு மங்காதம் கற்பமான ஆடறிய 40 நாள் இறைவனுடைய கிருபையால அவ 2 மாத கர்ப்பமாகி இடையதுதான் வெளிய கண்டார். பெண்ணனார் அருளினாலே அவ 3 மாத கர்ப்பமான அந்த காதிராஜ மனைவியவா புகழெடுப்பு கண்டிடுவா.
மாத கற்பத்திலே தீமந்தோம் சடங்கு செய்தான் 8 மாத கற்பம் 8 மாத கற்பத்திலே திட்டு முட்டு அடிக்குதன்பாள் உடையவன் அருளாலே 9 மாத கற்பமாகி உடையவர்க்கு பொங்கலிட்டாள் உடைவோர் சுழல்வாள் 10 மாத கற்பமான பரமன் தந்த வரத்தினாலே அவ 10வது மாதத்திலே பரிபூரண சூலோமானா பெருமான் கொடுத்த வரத்தின் மகிமையால் அம்மையா காசி மன்னனாகி துளசிராஜன் தேவி மகாராணியான கற்பூரவல்லி கற்பூரவள்ளி 10 மாத ஆமா சூலாகி பதிபூரண கர்ப்பமாகி பைங்கிழியால் இருக்கும் நாளில் அந்நாளில் நாளான நாடு நல்ல ஆடி மாதத்தில் நல்ல ஆடி மாதத்தில் ஆமையார் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆமார் வெள்ளிக்கிழமை அன்று மத்தியான வேளையிலே ஆமார் மகாராணியான கற்பூரவல்லிக்கு என்னையா பிரசவ வேதனையால் பெண்ணால் துடியுடிக்க அரசனாகிய காசிராஜன் அருகில் உள்ள கைதேர்ந்த மருத்துவங்களை அழைத்து வந்து தன்னுடைய மனைவிக்கு மகப்பேறு பார்க்க ஏற்பாடு செய்தான். இந்த நேரத்திலே காசிராஜனுடைய மனைவியான கற்பூரவல்லி அவ்வளவு வயத்தான் மருத்துவ பெண்கள் ஆறுதல் வார்த்தையை சொல்லுகின்றார். அதனையும் கேளாமல் ஆயிழையா மகராணி மருத்துவம் பார்க்க என் தாய் போல் வந்த மருத்துவனை வைத்திரிப்பாடு அறிந்தேனா பிள்ளையும் வேண்டாம் என்று பெருமையாயிருந்து மன்னவனே போதும் என்று மகளை செல்வம் வேண்டாம் என்று நான் மங்கையவள் இருப்பேன். அதனை முன்னே தெரியுமா குழந்தையும் வேண்டாமே மட்டுமே இருந்தா போதும் பிள்ளையும் நமக்கு வேண்டாம் இருந்தா
வாழ்வேன் நான் பேரழகி இருந்திருப்பேன் எல்லாயே மறுத்துவேன் பெற்று நான் எடுப்பேன் பிரம்மலோகம் அருவேன் பெற்று நான் எடுப்பேன் ஐயோ பாரிதை மகனை பெற்று நான் எடுப்பேன் மரணலோகம் சேருவேன் மகராணி அஞ்ச வேண்டாம் நீ வளர வேண்டாம் வளர வேண்டாம் மகனத்தானே பெற்றெடுப்போ சொல்லுகின்றார்கள். அருகிலே இருந்த மருத்துவ பெண்கள் எல்லாம் அத்தனையும் கேளாமல் காதிராஜன் மனைவியானவள் மருத்துவத்தை பார்த்து என்ன சொல்லுகின்றார்? தடித்த புகழ் மருத்துவமே, நான் இந்த பிள்ளையோடு என்னையா இருக்க மாட்டேன் பூமியிலே, இந்த பிள்ளையோடு இறந்து மடிந்து விடுவேன் என்று ஏங்கி அழுதாள். மருத்துவ பெண்கள் எல்லாம் காசி விஸ்வநாத பெருமான நினைத்து திருநீரை எடுத்து சரி அந்த மகாராணியான கற்பூரவல்லியினுடைய உச்சியிலிருந்து உள்ளாங்கால் வரைக்கும் கடவுளே குழந்தை வரம் கொடுத்த குவலயத்தின் தலைவனான பரம்பொருளே காசி விஸ்வநாதா, இந்த மகாராணிக்கு சுகப்பிரசவம் ஏற்படும்படி அருள் புரிவாய் ஆண்டவா விஸ்வநாதா அன்னையே விசாலாட்சி அம்பாள் என்று தெய்வத்தை நினைத்து மனமுருகி, அந்த காலத்துல அப்படித்தானே ஆஸ்பத்திரிகளே மருத்துவ பெண்கள் தான் மருத்துவம் பார்க்கணும், மகப்பேர் பார்க்கணும். ஒண்ணு வழி இல்லைன்னா தெய்வத்தை நினைச்சு திருநீராக்கி தான் போடுவாங்க தாய்மார்கள். அதே முறையை அந்த மருத்துவ பெண்கள் காசிமா நகரத்தில் காதிராஜன் மனைவியுடைய வருத்தத்தை கண்டு அந்த இறைவனை நினைத்து திருநீர் தீர்த்த தேகமெல்லாம் போட அந்த நேரத்தில் ஆண்டவன் அருளாலே காதிராஜன் மனைவியான கற்பூரவல்லிக்கு அவள் காடி வீடியா வயிறு உடைந்து ஒன்று வந்து பிறந்திடுமா குழந்தை பிறந்த போது அங்கிருக்கும் தாய்கூல பெண்கள் அரசன் தேவி மகாராணி அழகு மகன் பிறந்தான் என்று
ஒன்று குலவச்சத்தான் போட்டாரு ஆமா மூன்று குழந்தையாது பிறந்த நேரம் அங்கிருந்த தாய்க்குழந்தை ஒன்று கூடி அழகி மகன கையில் எடுத்தார் குழந்தை பிறந்த வேலை தண்ணீர் குழந்தை மாலை சுத்தியா பிறந்திருக்கு பிறந்திருக்கு மன்னன் பெற்ற மனிதனுக்கு குழந்தை பிறந்த நேரத்தில் குழந்தையுட கழுத்தில ஐயா கொடியை சுத்தித்தானே பிறந்திருக்கு பிறந்திருக்கு கொச்சவன் காதி மண்ண கொடையாது பிறந்திருக்கு அங்கிருந்த தாதியர்களும் மருத்துவ பெண்களும் ஆமா கூடி கூடி பேசுதா என்ன குழந்தை பிறந்திருக்கு ஆமா பிள்ளை இல்லா மகாராஜனாகிய காசி மன்னனுக்கு அகிலத்தை ஆள நாட்ட ஆள அழகான ராஜகுமாரன் பிறந்திருக்கான் ஏடி பிள்ளை பிறந்திருக்க கைச பாத்தியா கோடி சுத்திதான் பிறந்திருக்கு ஆகாத மாலை சுத்தி பிறந்திருக்க ஆகாதுல கொடி சுத்தி பிறந்த பிள்ளை கோத்திரத்துக்கு ஆகாது மாலை சுத்தி பிறந்த மகன் மாமனுக்கு ஆகாது என்று மண்டலத்தில் சொல்வார்கள் என்று கூடி கூடி பேசலாம். இதை குழந்தையை பெற்றெடுத்த தாயான மகாராணி கேட்கல தெரியாம சரி எது எப்படி இருந்தாலும் இறைவன் செயல் என்று தாதிமார்களும் தோழிமார்களும் ஒன்று கூடி காதிராஜன் புனைவியான கட்டூரவல்லி பெற்ற மகனாகி கண்மணி பாலகனை எடுத்து தண்ணி கொண்டு முகம் கழுவிய தவையடங்க சேன ஓட்டி நீராட்டி தலாட்டி இலகி தலாட்டி எதை போட்டு போடுவாராம் பிள்ளையை பெற்றெடுத்த மகாராணியை கொடுக்க ஆண் குழந்தை பிறந்ததென்று அரசன் தேவி மகிழ்ச்சி கொண்டாய் இளைய சம்பளத்தில் வைத்தல்லவோ தங்க தட்டில வைத்தல்லவோ ஆசிராஜம் முன்னே கொண்டு தாதியரும் ஒரு கழுத்தாள் மன்னவனே மகாராஜா மதலை இல்ல குறையது தான் மனக்குறை தீர்ந்து போச்சு பிள்ளை இல்ல கவலை அது பெருந்தவரை தீர்ந்து போச்சு ஆழ்வதற்கு ஆழ்வதற்கு மனம் பிறந்து இருக்கான் பிறந்து ஆழ்வதற்கு 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 பிள்ளையது பிறந்து இருக்கான்
பைரவாகி சங்காரியாக மகனுடைய திருமுகத்தை உகந்து முத்தமிட்டு ஆனந்தம் மேலிடவே அழகு திருப்பாலகனை அரசிலையில் கொடுப்பார் அன்னையான அவசியமை மகம் பாலகனை பாலூட்டி தலாடி பவுசுடனே வளர்த்துவார் தாராட்டி ஒராட்டி போல் அமுது ஓட்டி ராஜிராஜ மனைவியா கண்ணியமா வளர்த்துவார் வளர்த்துவாரும் காலத்தில் பிள்ளையது தான் பிறந்து 16 நாளையே மன்னனான காசிராஜன் பிள்ளை பிறந்த யோக பலனை பார்ப்பதற்கு அரண்மனை ஜுவாதிட அவசரமான அந்தன வேதியரை சரி கோதிலத்தில் வல்லவரை அழைத்து வந்து மகாராஜனாகிய காதிராஜன் ஆமா அந்த கோதில வித்வானிடம் ஐயா ஐயா சோதிட பிராமணாள் என்னையா பிள்ளையிலா எமக்கு ஆமா அழகான ஆண் குழந்தை ஆண்டவனர்களால் பிறந்திருக்கு இந்த பிள்ளை பிறந்த நேர பலாபலனை சரி ஜாதகமாக எழுதி ஆமா இந்த பிள்ளையால் நடக்கக்கூடிய நன்மை தீமை அவன் வாழ்நாள் எப்படி இருக்கும் அவனுடைய பிறந்த குணம் எப்படி தலைக்கும் என்பதை ஆராய்ந்து பார்த்து சொல்ல வேண்டும் என்றார். உடனே சோதிட பாப்பான் பிள்ளையை கொண்டு வர சொல்லி பிள்ளையின் அங்காடையாளத்தை பார்த்து பிள்ளை பிறந்த நேரத்தை கேட்டு அதை ஜாதகமாக எழுதி சரி பார்த்து மகாராஜனிடத்திலே இப்போ சோசியம் சொல்லப்படுறார். ஐயா காசிவள நாடாடும் கண்ணியமான மகாராஜனாகிய மன்னவனே மதலையில்லா குறை தீர்ந்ததென்று நீங்கள் மனதிலே மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றீர்கள். இந்த மகிழ்ச்சியானது அதிக நாள் நீடிக்காது மகாராஜா. ஏ ஜோசியா என்ன சொல்ற? பிள்ளைங்களா குறைது நான் பெரும் மகிழ்ச்சியோட இருக்கேன். நீ குழந்தை பிறந்தது சரியில்லை, அதிக நாள் மகிழ்ச்சி நீடிக்கான்னு சொல்லிய இந்த மாதிரி கோடான கோடி குழந்தை பிறந்த சந்தோஷத்தை கொண்டாட கோடான கோடி தான தர்மம் செய்துட்டு இருக்கேன். காசி வளநாடு அனைத்து குடிப்படை மக்களுக்கும் ஏகப்பட்ட அன்னதானம், சொன்னதானம், கோதானம், வசந்தானம், சொன்னதானம் அனைத்து தான தர்மங்களையும் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். இந்த சந்தோஷமான நேரத்துல நீ சந்தோஷ வார்த்தையை சொல்லுவான்னு நினைச்சேன். எனக்கு பிள்ளை பிறந்த சந்தோஷம் பெருமகிழ்ச்சியில இருக்கேன். நீ மகிழ்ச்சி நீடிக்காதீங்க, உள்ளத உள்ளபடி சொல்லணும் என்று உலகாடும் மன்னனாகி காதிராஜன் உரைக்க சோதிட அந்தனர் சொல்கின்றார். மகாராஜா நான் சொல்றேன்னு வக்கப்படாதீங்க. இந்த அகிலமான உலகத்துல உங்களுக்கு பிள்ளை பிறந்த நேரம் சரியே இல்லை. உங்க தீர்வு மகன்தான் நேரத்தில் மாலை சுத்தி பிறந்ததுக்கா மாலை சுத்தி பிறந்ததாலே மண்டலாளியும் ஐயா ஒடி சுத்தி பிறந்திருக்கா ஒடி சுத்தி பிறந்த மகன் ஒடி சுத்தி பிறந்த மகன்
சுவாசியாலே நாட்டு மக்களுக்கு அழகையாடு வந்து சேரும் அரமனையும் அடியும் ஐயா அரமனையும் அடியும் ஐயா ஆகிரத்துக்கு கேடுவார் இன்றுதானே சுவாசியாரோ குறைத்த வேலையிட்டு அந்த வார்த்தை காது கட்டு கேட்டு ஏ அரசனானே காசி மன்னா காசி மண்ணே காலே கேட்டு காசி மண்ணே காசி மண்ணே ஆறாத கவலை தீராத வேதனை ஆமையா அரசனாகி காதி மன்னனுக்கு சரி குழந்தையில்லா குறை தீர்ந்தது ஆமா நாடாள பிள்ளை பிறந்து விட்டது ஆமையா நமக்கு இனி எக்கவலையும் இல்லை என்று ஆமா. நான் இருமாந்திருந்தேனே சரி இறைவா கடவுளே இது என்ன சோதனை இந்த ஜோதியை சொல்றானே ஆமா குழந்தை பிறந்த நேரமே தெரியல சரியில்லையே உங்க பிள்ளை பிறந்த நேரம் உச்சத்துல பிறந்திருக்கு ஆமா உச்சத்துல பிறந்ததுனால இந்த பிள்ளையார் உலகாளின்னு சொல்றானே மன்னா உங்க உயிருக்கும் ஆபத்து வரும் இந்த உலகத்துக்கும் காடு வரும்னு சொல்றானே இறைவா இதற்கு நான் என்ன செய்வேன் என்று ஜோதியரை பார்த்து கேட்டான் காசிராஜன் ஐயா இதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா பரிகாரம்லாம் ஒண்ணும் கிடையாது மகாராஜா இந்த குழந்தை அரமனையில் இருக்குமானால் உங்க ஆயுளுக்கு கேடு வந்து சேரும் நாட்டுக்கு ஆகாது ஆகாது நாடும் ஆமா நாட்டு மக்களும் நலமோடு வாழ வேண்டும் என்றால் நாடாளும் மன்னனாகிய நீங்கள் சுயநலம் பாராட்டாமல் பொதுநலத்திற்காக உங்க பிள்ளைய காட்டுல கொண்டு போடணும் காட்டுல கொண்டு போட்டீங்கன்னா இந்த கண்டமெல்லாம் விரைப்போம் என்று உறுதியா சொல்ல சோதிடன் சொல்லை நம்பிய மன்னாதி மன்னனாகிய காசிராஜ மனமலை கல்லாக்கி கொண்டு பெற்றதாய் மகாராணியிடத்திலே செய்தியை சொல்லி ஏ அம்மா மகாராணி ஏ கற்பூரவல்லி குழந்தை இல்ல கவலை தீர்ந்ததென்று நினைத்தோம் குழந்தையை கொடுத்த கடவுள் அதை நெடுங்காலம் நமக்கு பிள்ளையா வாழ விடாமல் படைத்து விட்டான் மாலதுத்தி பிறந்திருக்கும் மண்டலத்துக்காகாது நாட்டு மக்கள் கேடு வரும் உச்சத்தில பிறந்த பிள்ளை உலகம் அழியும் பிள்ளையால உலகம் அழியும் மன்னவா உங்க உயிருக்கும் ஆபத்து வரும்னு சோசியம் சொல்லுவாங்க அதனால் பெண்ணே நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ்வதற்கு இந்த பிள்ளையை கொண்டு பெருங்கேடு வருது அதனால பிள்ளையை கொண்டு காட்டுல கொண்டு போனோம் பெற்றதாயி பிள்ளைய காட்டவும் கூட மனம் சம்மதிப்பாளா எத்தனையோ அழுது பார்த்தா புலம்பி பார்த்தா குழந்தைய கொடுக்க மறுத்தா ஜோசியம் சொன்னபடியா நடக்க போகுது அதனால பிள்ளையால இந்த வகைடு வராது பெற்ற பிள்ளையை யாராவது காட்டு கொண்டு விடுவாங்களா என்று கொடுக்க மறுத்து கதை குடித்தா அரசனாகி காதிராஜன் பெண்ணே நம் உயிர் போனாலும் பரவாயில்லை நாட்டு மக்களே அழியக்கூடிய சூழ்நிலை வருதான் அந்த பிள்ளையால அதனால பிள்ளையை கொண்டு காட்டுல கொண்டு போட்டுத்தான் ஆக வேண்டும் என்று உத்தரவிட்டு 4 சேவகர்களை வரவழைத்து அருந்தவத்தால் பெற்ற மகனாகிய பாலகனை அழகிய ஆண் குழந்தைய ராஜகுமாரனை செல்ல மகனை தூக்கி பல்லக்கில வைத்து 4 காவலர்களை அப்பா சேவகர்களே இந்த பிள்ளையை கொண்டு ஆறுணிய கானகத்திலே கொண்டு போட்டு வந்து விடுங்கள் என்றார் சொன்னான அந்த வார்த்தை காதில் கேட்டு அரசனுடைய சேவகர்கள் அரச குமாரனை பதவியிலே தூக்கி வைத்து பட்டணம் தன்னை விட்டு அவசரமா கொண்டு வாரா
காசி மாநகர் கடந்து அது வழி பாதையாக ஆருணிய வனத்தை நோக்கி ஏ வனத அவர்களுமே கொண்டு வாரார் ஆதி பட்டணத்துக்கு நேர்களுக்க தென்கிழக்கா கொண்டு வந்து 3 மைலுக்கு அப்பாலே அந்த ஆரணிய கானகத்தில் ஆவரம் செடியதுதான் அமோகமா ஓங்கிருக்கு அந்த ஆவரம் மூட்டு பக்கத்தில ராஜராஜன் பெற்ற கண்மணிய ராஜகுமாரனைத்தான் கொண்டு வந்து அடர்ந்த ஆவரம் மூட்டுக்கு அடிவாரத்தில் ஆவரம் மூட்டுக்கு அடிவாரத்தில் யாருமே அறியா வண்ணம் பட்டி சீதாம்பரத்தை கீழ்த்து பாலகனா ராஜகுமாரன் மகனை கையில எடுத்து சீதாம்பரத்தில் தாங்கிடத்தி குழந்தையுட தேகம் எல்லாம் நவரத்தின மாலை தான் அணிந்து இளையத்தான் போட்டு விட்டு காவலரும் சேவகரும் ஏ சேவகரும் ராஜ நகரம் வந்து சேர்ந்தார்கள் அரமனை தன்னில் வந்து இடமதில ஆருணிய காட்டுக்குள்ளே குழந்தைய கொண்டு போட்டுட்டு வந்துட்ட மகாராஜா. ஐயவோ என் அருமை மகனை வளர்த்துல போட்டீங்களா? சரி, முதல்ல ஆணை அரசகுமாரன் காட்டுல கொண்டு போட்டான்னு மகாராஜாவாகி அப்பாவை சொல்லிட்டாரு. இதை கொண்டு வனத்துல போட்டு காவலர்கள் வந்து சொன்ன செய்தியை கேட்டு மனம் கலங்குதாரு. கடவுளே, தவமிருந்து பெற்ற தங்க மகன தரணியால பிறந்த மகன ஆரண்ய காட்டுல போட்டேன் என்று மனம் கலங்கினார். ஆற்றி மனம் தேற்றி மனதை திடப்படுத்திட்டு அரச காரியத்தை ஆர்வத்துடன் செய்து வருங்காலத்தில் இந்த நேரத்திலே சாதிராஜன் பெற்ற கண்மணியான ராஜகுமாரனாகிய பாலகன் ஆருடைய கானகத்திலே ஆவரம் மூட்டுக்கு அழிவாரல்ல பார்த்திருந்த உள்ள பதி பொறுக்க முடியாமல் பதறி பதறி பச்சிளம் குழந்தை பச்சிளம் குழந்தை ஏ பால்மணம் ஆடாத புள்ள பிறந்து 17 நாள் ஆச்சு. பாலகம் பதிவொருக்க முடியாமல் பதறி பதறி துடிக்கான். இந்த அழுகுரலை அந்த ஆவரம் மூட்டு பக்கத்திலே ஒரு அழகான புற்றுக்குள்ளே 5 தலை சென்னாகம் குடியிருந்து வருது. அந்த 5 தலை சென்னாகம் பாருங்கள், அதுவும் பெண்ணாகும். என்னடா குழந்தை சத்தம் கேட்கு எங்க அந்த கொடிய 5 தலை சென்னாகம் புற்றை விட்டு வெளியே வந்தது. தெய்வீக அம்சத்திலே இறைவனாகிய காசி விஸ்வநாதர் கொடுத்த வரத்தினால் காதி மன்னனுக்கு பிள்ளையாய் பிறந்த கண்மணியான பாலகன் தெய்வீக அம்சத்தோடு ஜெகஜோதியாய் சூரிய ஒளியாய் துறங்குகிறான். பசியால துடிக்கின்றான். இதை கண்ட அந்த பெண்ணாகமானது தாய்மை
தாய்மை குணம் வந்து யாரு பெற்ற பிள்ளையோ எவர் பெற்ற கண்மணியோ ஆரணிய காட்டுக்குள்ள அழகான திருமகன் அழுது உடிக்கிறானே பெற்றதாய் இல்லையே அனாதையாக இக்குழந்தை அழுது குடிக்க காரணம் என்ன என்று அந்த 5 தலை தென்னாகம் தாய்மை உள்ளத்தோடு நினைக்குது. அதுக்கு ஞானோதயம் ஏற்பட்டு தெய்வீக குழந்தை பசியாத துடிக்கு பசிக்கு நம்ம என்ன பண்ண என்று பலவிதமாக சிந்தித்து அருகிலே ஒரு மரத்துல தேர்ந்தட்டு அந்த தேர்ந்தட்ட வாளாலே தட்டி எடுத்துட்டு வந்து ஊட்டி விட்டு கொண்டு வந்து அரசகுமாரனாகி காசி மன்னனுடைய குழந்தைக்கு அந்த தேர்ந்தட்டில இருந்து வாளால தியான தொட்டு குழந்தையினுடைய வாயிலே ஊட்டுகின்றது. குழந்தையுடைய ஆமா பச்சிடம் குழந்தை தியான அப்படியே சொட்டையும் போட்டு சாப்பிடலாம். இப்படி எங்க 5 தலை தென்னாகம் 1 நாள் 2 நாள் 5 நாள் வரைக்கும் அக்குழந்தையை பெற்ற பிள்ளையாக நினைத்து அந்த 5 தலை தென்னாக அரவணைத்து காக்கின்றது. எப்படி நாகம் வந்து தாளாட்ட பாம்பை போச்சு அரண்மனை தேவகம் செய்து அவன் மனைவி சிவகாமிக்கும் திருமணமாகியல்லோ 6 வருடமாக இணைந்து வாழும் காலத்தில் எல்லாருக்கும் சிவகாமிக்கும் கோடி செல்வம் தான் இருந்தோம். குழந்தை செல்வம் கிடையாது, அனைத்து செல்வம் தான் இருந்தோம். ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல கவலையாரே கவலையோட திட்டமுடன் வாழ்ந்து வாழா அரமனையில் தியாவகன் தான் கொடி அப்பேற்பட்ட சின்ன ஐயம்மனையா
ஜாதி ஒருவனா ஒருவார் தேவி ஜவாமி வார்த்தைகள் அரமன தன்னதி அரசனான மன்னனுக்கு நீதி கட்ட வேண்டும் பாதரட்சை தைக்க வேண்டும் பாதரட்சை செய்வதற்கு வாழு ஊற வைக்க வேண்டும் வாழு ஊற வைக்க வேண்டும் அதற்கு உபகரணம் ஆகாரம் பட்ட வேண்டும் ஆதரினார் பெண்ணரசி ஆதிமாநகர விட்டு காட்டுக்கு போகணும் ஆகாரங்காட்டில் சென்று ஆவரங்காட்டில் சென்று ஆகாரம் பட்ட வெட்டி ஆகாரம் பட்ட வெட்டி அவசரம் கொண்டு வாருங்கள் என்று சின்னானும் சொன்ன போது மனைவி சிவகாமி சொல்ல தட்டாம பக்கத்தில ஓர பெட்டி வாங்க ரூபா சாக்கி பை கையில் எடுத்து சீக்கிரமா பயணமான பட்ட விட்ட இளைய ஜோகாமி காசிமா நகர விட்டு வழி பாதையாக வழி நகரத்திற்கு 3 மைலுக்கு அப்பால ஆருடைய காட்டிலே ஆவரமூடு வளர்ந்து ஓங்கி செழித்தோங்கி நிற்கி அந்த வனத்துக்கே வந்து சேர்ந்தாள் இந்த சிவகாமி. சிவகாமி வந்து நல்ல வளர்ந்த முதிர்ந்த ஆவர மூட்டை தேடி பிடித்து அரசனுக்கு காசி மன்னனுக்கு பாதரட்சை செருப்பு தைக்க விளையாடி தைக்க வால் இல்லை கொடிய ஊற வைக்கணும். ஆமா அதுக்கு உபகரணம் ஆவரம் பட்ட வேணும். அதனால கணவன் சொல் தட்டாத காரினி சிவகாமி ஆவரம் பட்டையை வெட்டுன்னு வெட்டினா வெட்டி ஓலப்பேட்டியை நிறைச்சா ஒரு சாக்கு கோடி போய் அதையும் நிறைச்சா நிறைச்சிட்டு தூக்க முடியாம தூக்கி தலையில வைக்கணும். ஆவரம் மூட்ட அடிவாரத்திலே தெய்வீக அம்சமாய் பிறந்த பிள்ளையான காதிராஜன் மகனாய கண்மணி பாலகன் கதறி துடிக்கான். சர்ப்பமாகி 5 சென்னாக ஆட்சி மனம் தேற்றுகின்றது. இந்த நேரத்திலே இந்த ஆவரம் பட்டை வெட்ட வந்த மனித குலம் மங்கையாகிய சிவகாமியை 5 சென்னாகம் கண்டது. இங்கே நாம் இத்தனை நாளாக பாதுகாத்து வருகின்ற இந்த ராஜகுமாரன் தெய்வாம்சம் உள்ள பையன், தெய்வாம்சம் உள்ள பிள்ளை, ஆனாலும் மனித குலம் தானே, மனித குலம். மனித குல பெண்ணொருத்தி வந்து அவ ஆவரம்பட்டை வெட்டாளே, அவ பிள்ளை இல்லாத பாவி போல் தெரிகின்றது. ஞானதரிசியில அந்த நாகம் அறிந்தது. அப்பதான் நினைக்கி இந்த ஆவரம்பட்டை வெட்டுகின்ற ஆயிலை இடத்திலே இந்த பாலகனை கொடுத்தா பிள்ளைய பெருமையோடு வளர்த்து ஆளாக்குவார். நாம நாகம் எத்தனை நாளைக்கு குழந்தையை காப்பாற்ற முடியும் என்பதாக சொல்லி ஒரு தந்திரத்தை கையாண்டது. 5 சென்னாகமானது குழந்தைய அள வைக்கணும். அப்பதான் இந்த ஆவரம்பட்ட பெண்ணானவள் இங்கு வருவார் என்பதாக நினைத்து அந்த 5 சென்னாகம் எவ்வாறு தானே சொல்லட்டு உதையா சொல்லட்டுதையா குழந்தையின் வலது தொடையில் அடிக்குதையா அடிக்குதையா
அடித்தடி பொறுக்காமல் அழகு ராஜகுமாரன் தானே அழகு மகன் கண்மணிதான் அலறி தூடிக்கான் அலறி தூடிக்கான் பிள்ளையாடும் சத்தமரது அவரம்பட்டை விட்ட சிவகாமிக்கு குதையா குத்துமுத்தும் பெரிய கானக குழந்தை சத்தம் கேட்பது அருணிய அருணிய காய்க்குள்ள பிள்ளை அழுகுரலும் கேட்பது என்று சிவகாமி சிவகாமி சுமைய கீழே போட்டால் அழுகுரல் தான் கேட்கின்ற திசையை நோக்கி ஓடி வரும் வேளையிலே பிள்ளையத்தான் பாதுகாத்த ஐந்துதல சென்னாதுனா இங்கு இருந்தமா இந்த பெண்ணாள் வரமாட்டாம்புதான் என்றாலே நாடுங்கிடும் அதையினால் இப்போது குழந்தையத்தான் விட்டு போட்டு கொடிய சென்னாகம் குழந்தையை விட்டு போட்டு அப்பாரே தான் முன்னே குடியிருந்த புற்றுக்குள்ள போய் படபடன்னு கிளறி குழந்தை அழுத சத்தம் கேட்டு அந்த திசையை நோக்கி ஓடி வந்த சிவகாமி ஆவரம் மூட்டை கிளப்பி உற்று பார்க்க இங்கிருந்து குழந்தை அழுதம் கேட்ட ஆவரம் மூட்டுக்குள்ள என்று ஆவரம் செடிய கொலைய ஒதுக்கி உள்ள பாக்கா அந்த நேரத்துல பாருங்க குழந்தையின் பக்கத்துல பளிச்சுன்னு மின்னல் போல ஒரு நவரத்தினம் இருக்கு. இது நவரத்தின முத்து எங்கிருந்து வந்தது? இந்த 5 தலை சென்னாகும் அழகிய ராஜகுமாரனுக்காக தான் கொடுக்கும் பரிசாக பலகாலம் தான் ஒதுக்கி வைத்திருந்த நாகரத்னத்தை முத்தை கைக்கு பிள்ளை பக்கத்திலே போட்டுட்டு போயிட்டு இந்த ஒளியை நவரத்தின நாகரத்தினுடைய ஒளிய நங்கையான சிவகாமி கண்டு இவ்வளவு பிரகாசமா ஒளி வருது இந்த குழந்தை பக்கத்துல என்று உற்று பார்க்க அழகா நான் குழந்தை ஆதித்தம் உதித்தது போல தொலங்குதான். அருகே நாகரத்தினம் என்னும் முத்தானது ஒளி வீசுகின்றது. அங்கம் மகிழ்ந்தாள் ஆயிழை சிவகாமி. ஆண்டவன் அருளாலே நமக்கு இந்த ஆரோணிய காட்டுக்குள்ள அழகான ஆண் குழந்தை கிடைத்து விட்டது. பிள்ளையில்லா பெருங்கவரை தீர்ந்து விட்டது என்று பெருமகிழ்ச்சி கொண்டு அவளோடு வந்து அழகு மகனை கையிலெடுத்தான். நாகரத்தினமான முத்தை எடுத்தான். பிள்ளையை மார்போடு மார்பணைத்து மதிமுகத்தை முத்தமிட சிவகாமி மங்கையர்க்கு இறைவனுடைய அருளால ஐயா பச்சே நல்லோ நரம்புவாடியே அவளுக்கு நரம்புவாடியே ஏ பாதமுதம்
பிள்ளை எடுத்து உச்சி முகந்த போதே நம்முடைய சரீரம் எல்லாம் பிள்ளைத்தாச்சி பெண்ணா மாறி போச்சு. ஆமையா. அப்படி என்றால் இறைவனே நமக்கு இந்த பிள்ளைய வரமாக கொடுத்திருக்கார். ஆமா என்பதாக நினைத்து என்னையா ஓலப்பெட்டியில இருந்த ஆமா ஆவணப்பட்ட கூப்புறதை தந்தார். பிள்ளைய ஓலப்பெட்டியில போட்டா பட்டு பீதாம்பரத்தோடு சுருட்டி பிள்ளைய ஓலப்பட்டு நாகரத்தின முத்தை எடுத்தா ஓடி போய் சாக்கில கிட்டிருந்த ஆவரமும் பட்டைய தூக்கி தலையில வைத்துக் கொண்டும் அன்னையான சிவகாமி ஆரண்யத்தில் கண்டெடுத்த அழகு ராஜகுமாரன் எடுத்துக்கொண்டு எங்கே வருகின்றாள் தெரியுமா? எங்க வாரா அவ ஆரணிய காணும் இளைய சிவகாமி அவசரம வாராளே காட்டு வழி பாதையாக நகர் வந்தாளே. தன்னுடைய இல்லத்தில் வீடு வந்து சேர்ந்தாளே. வீடு வந்து சேர்ந்தல்லோ இருக்கும் போது காட்டுக்குள்ள கண்டெடுத்த கண்மணி அம்பாலகனே பிள்ளைக்கு தான் பிள்ளையாதான் நினைத்தே ஆசத்தோட மகனே பாலூட்டி தாராட்டியே தோடு வாழ்வா அரமன ஜவகத்துக்கு சென்றிருந்த சின்ன வேலை முடித்து வீடு வந்து சேர்ந்தான். கணவனை கண்டா சரி கையில பிள்ளை எடுத்தா அண்ணவா மணவாளா மணவாளா பலகாலம் பல வருடம் ஆமா இல்லை இல்லாம நாம சரி பெருங்கவலை அடைந்தோம். இன்று தங்கள் ஆணைப்படி ஆவரங்காட்டுக்கு ஆவரம்பட்டை வெட்டச் சென்றேன். நான் வெட்ட சென்றேன். ஆவரமுட்டுக்கு அடிவாரத்துல ஆமா இந்த அழகான ஆண் குழந்தை சரி இருந்தது. ஆமா இது ஆண்டவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளை. குழந்தை குழந்தையில்லா குறையில கடவுளே வந்து வந்து காட்டுக்குள்ள பிள்ளையா ஆமா வந்திருக்காரு. ஆமையா வந்திருக்காரு. சரி மதுரையில்லா மனக்குறை தீர்ந்தது மன்னவா என்று மகிழ்ச்சி பொங்க கூறினார். ஆமா குழந்தைய வாங்கினா சொன்னான். இந்திரசந்திர உதயமா இறங்குதான் பாலகன். ஆமா பெண்ணே அழகான ஆண் குழந்தையா கிடைச்சிருக்கேன். ஆமா மதுரையில்லா மனக்கவலை தீர்ந்திருந்தது என்றது மகிழ்ச்சி கொண்டு வண்ணவனும் தேவியும் உச்சி மோந்து உள்ளன்போடு முத்தமிட்டு இறைவனால் கொடுத்த ஏற்றதற்கு பாலனுக்கு பெயர் கொடுக்க வேண்டும் என்று 2 பேரும் பேசி முடிவு செய்து என்ன பேர் கொடுக்கலாம் என்று கணவன் மனைவியும் ஆலோசனை செய்தார்கள். அப்பதான் சிவகாமி சொன்னா, அண்ணவா பிள்ளையனா காட்டுக்குள்ள கண்டெடுக்கும் நேரத்துல பிள்ளையின் பக்கத்துல அழகான நாகரத்தின முத்து ஒன்று ஒளி வீசிக்கொண்டு இருந்தது. அதை இதோ பாருங்கள் எடுத்து வந்திருக்கீங்க. உலகத்தில் எவருக்குமே கிடைப்பதற்கு அரிதான நாகரத்தினத்தோடு நாகரத்தினம் என்னும் முத்தோடு இந்த நல்ல மகன் நமக்கு கிடைத்திருக்கிறார். பிள்ளைய பார்த்தா காலு கையும் உத்தரசமா இருக்கு. எதிர்காலத்தில் வீரனா திகழ்வான் போர் தெரியும். அதனால இவன் வீராதி வீரனா இருப்பதனாலும் முத்தோடு பிறந்ததனாலும் இவனுக்கு நேர்மையான பெயர் சூழ வேண்டும் என்று அழகுமகனாய பாலனுக்கு முத்தோடு வீரத்தோடு பிறந்ததினாலே வீரத்தோடும் முத்தோடும் பிறந்ததால முத்து வீர என்று சொல்லு என்று சொல்லு.
சின்னானை போலவே சேவகம் செய்யக்கூடிய 5-6 வீட்டுக்காரங்க இருக்காங்க. அந்த வீட்டுல உள்ளவங்க என்னடா சின்னானுக்கும் ஜவானுக்கும் பிள்ளை இல்லைய, இப்ப 2-3 நாளா அந்த வீட்டுல பிள்ளை அழுந்தத்தம் கேட்க, குழந்தை சத்தம் கேட்க, என்ன காரணம் என்று பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வந்து எட்டி எட்டி பக்கம் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. சிவா வீட்டை எப்படி குழந்தை கிடைச்சி, உனக்கு பிள்ளைய இல்லையா, திடீர்னு ஒரு குழந்தை எடுத்து இருக்கியா, இது யாரு பிள்ளை, சொந்தக்காரன் பிள்ளையா, உறவினர் பிள்ளையா, அடுத்தவங்க பிள்ளைய தூக்கிட்டு வந்தியா என்று இந்த ஆக்கரா போட்டு கேட்ட மாதிரி கேட்க ஆரம்பிச்சாங்க. சிவகாமி உள்ளதான் சொல்லிட்டா, காட்டுக்கு ஆவரப்பட்ட வெட்ட போனாங்க. காட்டுக்குள்ள ஆவரம் மூட்டுக்கு அறிவார்த்த குழந்தை இருக்கு, எடுத்து வந்தேன். பிள்ளைகளா குறையில கடவுளே எனக்கு இந்த பிள்ளை தந்திருக்காருமா என்று உண்மை சொல்லி இச்செய்தி அரண்மனையிலே வாசனையும் காசி மகாராஜன் காதுக்கு எட்டியது. காசி மகாராஜன் நம்ம பிள்ளைய காட்டுலாம் போட்டு வந்தோம், அந்த பிள்ளை இப்போ சின்ன வீட்டுக்கு வந்திருப்பதாக செய்தி வருகின்றது. காட்டு தீ போலதான் பறந்துருவேன். ஊரை மூட உடமுடி கிடையாதா? கிடையாது. ஊரை மூட உடமுடி உண்டா? அதனால ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு, அவங்க சொல்ல இன்னொருவர் கேட்டு கடைசி அந்த செய்தி அரசனாகி காளிராஜன் காது கேட்டிய போது உடனே நம்ம காட்டுல விட்ட பிள்ளைதானா, நம்ம மைந்தன் தானா, ஏரியிலே சின்ன வீட்டுல வரதுன்னு சொல்றாங்க என்று காவலரை சேவகரை தூது அனுப்பணும். தூது அனுப்பி அவர்கள் வந்து விசாரிக்க வருவதற்கு முன்னால இந்த செய்தி சின்னாங்காது கேட்டி, ஏ அரண்மனையிலிருந்து காவலர்கள் வரப்பா உன் வீட்டுக்கு ஏதோ நீ காட்டுல ஒரு பிள்ளை எடுத்து வந்தாமல, அது ராஜகுமார் நம்ம அவரே வெறுப்போட வேண்டாம்னு பிள்ளைய காட்டுல ஒன்று போட்டு இருக்காரு, நீ தூக்கிட்டு வந்தா சொல்றாங்களே என்ற செய்தி பக்கத்துல அவங்க சொல்ல சின்னாங்காது கேட்ட சின்னான் பகடை நினைக்கான், ஐயோஹா அரசகுமாரை கொண்டு காட்டுல போட்டதா கேள்வி போட்டோம், அப்ப அந்த பிள்ளையத்தான் நம்ம மனைவி தூக்கிட்டு வந்தாரா? இந்த நிலை செய்தி அரசனாகி காசி மன்னனுக்கு தெரியுமானா நம்மளை உடனே ஓட விட்டு தலைய வெட்டிடுவார, இல்ல சிரச்சேதம் செய்வார. இனி இங்கு இருந்தால் ஆபத்து என்று செல்ல மகனாகிய முத்து வீரனை எடுத்துக்கொண்டு அவனை எடுத்துக்கொண்டு ஐயா இரவோட காசி நகர விட்டு முத்து வீரனை எடுத்துக்கொண்டு ஊரை விட்டு போகணும், பிழைத்து வாழணும், நாட்டை விட்டு போகணும், நாமளும் பிழைக்கணும் என்றுதான் சின்னாமி மங்கையர் மகன் முத்து வீரனை சிறப்பாக எடுத்துக்கொண்டு மூட்டை முடிச்சோம் எங்க வர காசி மாநகர விட்டு மனவனும் மனைவியும் குழந்த முத்து வீரனைத்தான் எடுத்துக்கொண்டு மனம் போன போகாவே
காப்பாற்ற காப்பாற்ற நாடு தேசத்திலே ஆந்திர மாநிலத்தில் வெள்ளூர் பட்டணம் தான் வெள்ளூர் பட்டணம் தான் இருவேரும் வந்து சேர்ந்தார் குழந்தையோடு 3 பேரும் வந்து சேர்ந்தார் பட்டணம் தண்ணீர் வந்து வெள்ளூரை ஆளுகின்ற நீதி மன்னவன் பொம்மன நாயக்கன் மகாராஜா பொம்மன நாயக்கன் அரண்மனை சிவகாமியும் சீரிய முயற்சியோடு வந்து நாம் பொம்மன நாயக்கனிடம் தான் சேர்ந்து அரச மன்னன் பொம்மன நாயக்கர் ஒரு இடமதியை வீடு தன்னை கட்டி குழந்தை முத்து வீரனோடு நானும் சிவகாமியும் நானும் சிவகாமியும் ஒரு பட்டணத்தில் வாழ்ந்து வரும் காலத்தில் வெள்ளூர் மாநகரத்தில் எல்லாரும் சிவகாமி அரண்மனையிலே சேவகம் செய்து அவர்கள் திருமகன் முத்துவீரனை பெருமையோடு வளர்த்துவார். முத்து நல்ல வீரனுக்கு 1 வயதா 2 வயதா 3 வயதாகி பிராயத்தில் காது போல்வி 4 வயதாகி தோறும் பிராயமான 5 வயதாகி முத்து வீரனுக்கு 5வது பிராயத்தில் படிக்க வைத்தார்கள். பள்ளியில படிக்குவாரானே ஏ பாலகந்தா முத்து வீரன் பாலகந்தா முத்து வீரன் 12 வயதுக்குள்ளே பல கல்விகளும் கற்றார். வீராதி வீரந்தான வீரனாக வீராதி வீரந்தான வீரனாக வீரந்தான முத்துவீரனுக்கு 16 வயது இளவட்ட பிராயம். ஆமா, ஆணையற்றம் குதிரையற்றம் அம்பு வித்தை அஸ்திரத்தை வாழ்வித்தை மோடி வித்தை மாயாஜாரம் இந்திரஜாலம் மகேந்திரஜாலம் மல்யுத்தம் சிலம்பம் அனைத்து தொழிலும் கற்று அரசகுமாரன் இளவரசனார் திகழும். யாரு இந்த சின்னான் சிவகாமி செல்ல மகனாய முத்துவீரன். ஒரு சமயம் காட்டிலே வேட்டையாட சென்றான். ஆமா, இளவட்ட பிராமணா சும்மா இருக்க மாட்டாங்களா?
குதிரை மேல ஏறி வனவேட்டைக்கு போனோம். வனவேட்டைக்கு போன இடத்துல அத்துவான கானகத்திலே தண்ணீர் தாகம் அதிகமாயிடுச்சு. சுத்தி சுத்தி பார்க்கறான், தாகத்துக்கு தண்ணீர் கிடைக்கல. அந்த ஆருணிய கானகத்திலே வடமுகத்திலே பெரிய சோலையை கண்டான். அந்த சோலையிலே எப்படியா தண்ணி இருக்கும். மயிலும் குயிலும் கூவுது. மயிலும் குயிலும் கூவுமானா அந்த இடத்துல கண்டிப்பா தண்ணி இருக்குன்னு அர்த்தம். அந்த இடத்தை நாடி இந்த முத்து வீரன் வந்தான். அந்த ஜோதிக்கு மத்தியில வடபத்திர மாகாளி காட்டு காளியம்மா கொலுவு இருக்கு. அந்த காளியம்மா வாசல்ல கோடான கோடி பூதப்பட காவல் இருக்கு. அங்கே தாடகமும் நீர்த்துணைகளும் நிறைந்திருக்கு. தண்ணீர் குடிப்பதற்காக நாஸ்தீகனாகி வீராதி வீரன் முத்து வீரன் வர அங்கே மாகாளி கோட்டையிலே காவல் இருக்கின்ற பூதங்கள் ஏய்கள் ஆக்ரோஷத்தோட எழுந்து வருகிறது. அந்த பூதம்லாம் நினைக்கான், இவ்வளவு காலம் பசிக்கு சாப்பாடே கிடைக்கலன்னு நினைச்சான். இன்னைக்கு சரியான ஒரு வீராதி வீர இளைஞ வாரம். ஆமா, நல்ல சாப்பாடு நரபலி, நம்ம பசிக்கேற்ற உணவு என்று சட்டச்சாலா மூரியா வேதம் மூரி உள்ள விழுங்கும் மூரி முழுங்கும் கல்ல விழுங்கும் மொழி முனியா செம்மொழியா பிள்ளைய விழுங்கும் மொழி பெருமுனியோர் அச்சதேனோ முனிகளுக்கும் வருவானே பறித்து படையெடுத்து ஒன்று தின்றிடுவான் கதி ஆற்றிடுவான் வேகளெல்லாம் ஒன்று கூடி வர கோபத்தோட வளைக்குதையா அண்ணானே முத்து வீரன் கடுங்கோபம் கொண்டானே கையில் வாழ்பிடித்து வருகின்ற பூதங்களை வடசாரி இடசாரியா வடசாரி இடசாரியா வாழான வெட்டூதானே வெட்டி குடித்தானே பூதங்களும் பேய்களுமா அடித்துக் கொண்டு மாகாளி வாசல் வந்து தாயே மகமாயி மாகாளி அம்மா கோட்டைய காவல் செய்து வந்த அத்தனைக்கும் காலம் வந்ததம்மா. கொன்று தின்று பசியார உத்தரவு பெற்றல்லவோ நம்ம வனத்துக்குள்ள வந்தவன் வதைத்து கொல்ல வதைத்து கொல்ல போனோம். அவன் வந்திருக்கும் வீரன்
எங்களை வாழால் வெட்டி வீழ்த்தி ஆமா கொன்று ஆமையா ஒன்று கொதறி ஆமா உயிர் போக வண்ணம் சிதைத்து விட்டான். சிதைத்து விட்டான். எங்க உடல்ல இருந்த ஆவி உயிர் போகாம தாயே மாகாளி என் மகமாயி மகமாயி நீதான் காப்பாற்றணும் என்று ஆமா அன்னை வழிபட்டார்கள். சரி இதற்குள்ளாதாக முத்துவீரன் என்ன வீர வாழோடு வீரமாகாளி ஆமையா அன்னை வந்து அன்னையே ஆதிபராசக்தியே அதிபர வெற்றியே உன் கோட்டை நாடி தாகத்துக்கு தண்ணீர் தான் வந்தேன். ஆமா உன் கோட்டை நாடி வந்து உன்னை தஞ்சமடை வந்த இடத்துல இடத்தில் பூத சாலையை விட்டு என்ன ஆமா கொல்ல சொல்லிக்கிய என்னுடைய அம்மா நீதான் நீதியா? நீதியா? நீதான் உலகத்துக்கே நீ தாய் என்கிறாக்குமா? ஆமா உன்னை நாடி வந்த பிள்ளைகளை காப்பது தாய் உன் கடமை. ஆமையா தாயாகி நீயே என்ன சரி கண்டிக்க ஆள் அனுப்பிட்டியே. விட்டையே இது என்னம்மா அநியாயம் என்று என்னை வீராதி வீரனாகி முத்து வீரன் ஆமா அம்பாளை ஆ, வசைபாடி வேண்ட. ஆமா அப்பதான் அன்னை வீரபத்திர மாகாளி இருந்தான். ஆமையா மகனே என்ன ஊரகும் ஆளத்தகுந்த பிள்ளை ஆமா நீ முத்து வீர சாமி அப்பா. உன்னை வெல்ல யாராலும் முடியாது. முடியாது உன்னை பரிசோதிக்கவே நான் பூதத்தை அனுப்பினேன். ஆமா இவ்வளவு பூதப்படையும் வென்று வந்த ஆ, நீ உலகிலே எதிர்காலத்திலே என் போன்ற நீ தெய்வமாக மாறுவாயப்பா. நீ எந்த இடம் போனாலும் வெற்றியோடு திரும்புவாய். பிடி என்று மந்திரவாளை எடுத்து மாகாளி வீரனுக்கு பரிசாக கொடுத்தா. அம்பாளை விடைபெற்றுக் கொண்டு அழகு முத்து வீரனானவன் அங்கிருந்து எண்ணூர் பட்டணத்தில் வந்து அப்பாவுக்கு பதிலாக அப்பா சின்னானுக்கு பதிலாக சேவகம் செய்ய அங்கே சேவகத்திலே பொம்ம நடராஜன் பெற்ற மகளான பொன்னி என்னும் இளவரசிக்கும் இந்த முத்து வீரர்கள் காதல் ஏற்பட அரச சமூகம் அறிந்து இவனை தண்டிக்க முற்பட உடனே முத்து வீரன் பொன்னியை கூட்டிக் கொண்டு குதிரையிலே ஏற்றி தென்மதுரை நகரத்திலே வந்து திருமலை நாயக்கன் அரண்மனை சேவகம் செய்ய அங்கே நாட்டிய பெண்ணாகிய நங்கை வெள்ளையம்மாளோடு இவனுக்கு காதல் ஏற்பட இதை அறிந்த அரசனாகிய திருமல நாயக்க மன்னர் நான் அடைய விரும்பும் பெண்ணை நமக்கு சேவகத்து வந்த இந்த வீரன் கைப்பற்றிட்டான இவனை உடனே மார்கி வாங்குங்கள் என்று மன்னனாயிட அரசர்கள் ஆணைப்படி முத்து வீரனை மதுரை மாநகரத்தில் ஊருக்கு மேற்கு கொண்டு வந்து கால்விலங்கு கைவிலங்கு பூட்டி மார்கை வெட்டி வீழ்த்த அதை அறிந்து பொம்மியும் வெள்ளையம்மாளும் கணவனோடு கதறி துடித்த அவளும் உடன்கட்டை ஏறி மூவரும் ஆண்டு மடிய சிவன் இந்த வந்து மதுரையிலே மாண்டதாலே மகனை உனக்கு இன்று முதல் மதுரை வீரன் என்று ஒரு பெயர். முன்பரை முத்து வீரன் இப்பறை மதுரை வீரன் மக்கள் வணங்குமாக மண்டலமான உலகத்திலே கோவில் கொண்டு ஆடு கோழி வரியில் வாங்கி உடை விழா கூட்டுக்களம் பெற்று உபலயத்திலே முத்து வீர சுவாமியா குருப்பாயில் வரம் கொடுத்தார். வரக்கம் பெற்ற முத்து வீரன்
சின்ன நம்பி சேர்வாட அவன் கறி வேங்க வரி வேங்க ஏ வேட்டனாகி தன்னோட ஏ சின்ன நம்பி சாமிதானே சீரி வாரம் சிங்கம் போல ஏ செல்லம்மாவா பேச்சியம்மா என் மையா நான் காத்தவள என் மாய பேச்சு வர பேச்சு என் சுடுகாட்டு பேச்சியம்மா ஏ சுத்தி சுத்தி ஆடுறாளே ஏ காட்டு வர பேச்சியம்மா ஏ கட்ட பேச்சு ரெட்ட பேச்சு என் முந்த பேச்சு வர பேச்சு என் மூக்கமாக சொல்லுறாளே ஏ முத்து வீர சாமியோட ஏ 21 தியாகையா ஏ 61 முத்தரமா ஏ ஐயன் காட்சி படைகளோட ஐயா முத்து வீர சாமி பிள்ளையார் குளமாகிறா ஏ குளத்துக்கு கீழ்புறமா ஏ முத்து வீர சாமிதானே ஏ கும்பரித்து வாராரே ஏ அம்மையான பேச்சியம்மா அவ குளத்து தாம்போடுறாளே அவ தடவளைய சடவளைய ஏ நாட்டியங்கள் ஆடி வாராரே ஏ ஐயம்பதி காவலையோ ஏ தோழனிந்த பெருமாளோ ஏ பேச்சியோடு பிரம்மசக்தி ஏ பேரான சின்ன நம்பி ஏ 21 தேவதைகள் ஏ 61 உத்தரவா ஏ அதிபதி அமுத்து